சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாவேகாவில் இணைய உள்ளாரா, திமுகவிலிருந்து விலக உள்ளதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இது உண்மையான தகவலா என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். பி.டி. பழனிவேல் தியாகராஜனுக்கு திமுகவின் அமைச்சர்களும் ஸ்டாலினும் செய்த துரோகம் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். அதற்கு பிறகு திமுகவிலிருந்து விலகுகிறாரா அல்லது திமுகவிலேயே பயணிக்கிறாரா என்பது புரிந்துவிடும். கடந்த 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்ட நிலையில் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றியது. முதல்வர் ஸ்டாலின் தான் என்று நமக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் அதற்கடுத்தபடியாக இருக்கக்கூடிய பதவிதான் நிதியமைச்சர். தமிழக வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய அந்த பதவி முதல்வருக்கு இணையான பதவி என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதவிற்கு யார் தகுதியானவர் என்பது குழப்பமாகவே இருந்தது தமிழக மக்களுக்கு. ஏனென்றால் மீண்டும் கொள்ளையடிக்க ஆரம்பித்து விடுமோ திமுக என்ற ஒரு அச்சமும் இருந்தது தமிழக மக்களுக்கு. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு நல்லவரை நிதியமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்தார். இது வரவேற்கக்கூடிய வகையில் அமைந்தது. நல்ல வேளை ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை போல் இல்லாமல் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறார் என்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிதியமைச்சராக பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் செயல்பட்டார். ஊழல் படியாத கரங்கள் மக்களுக்கு நன்மையை மட்டும் செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பதவி அவருக்கு 1 ஆண்டுகள் மட்டும்தான் இருந்தது. பி.டி. பழனிவேல் தியாகராஜனை பொறுத்தளவிற்கு மக்களின் வரிப்பணத்தை தவறான வழியிலோ ஊழலுக்கோ செலவிட மாட்டேன் என்று உறுதியாகவும் விடாப்பிடியாகவும் இருந்தார். தேர்தலுக்கு பணத்தை போட்ட அமைச்சர்கள் அந்த பணத்தை மீண்டும் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்களிடம் பல துறைகளுக்கு நிதிகள் ஒழுங்காக செல்லவில்லை, பல திட்டங்கள் கிடப்பில் கிடக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுகவின் அமைச்சர்களை பி.டி. பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக பதிவு செய்தனர். மேலும் உதயநிதி, சபரீசன் போன்றவர்கள் திமுகவின் ஆதிக்கம், அரசு கஜனாவில் தலையிடுதல் அனைத்தையும் ஆங்கிலத்தில் ஆடியோ ஒன்றும் வைரலாக பரவியது. இதை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு ஸ்டாலின் பி.டி. பழனிவேல் தியாகராஜனின் பதவியை பறித்தார்.